நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி வியூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் கீழே விழுந்து அடிபட்டுருது. அதனால வயிறு வலி தாங்க முடியாமல் ஒரு பக்கம் கதறி கதறி தேம்பி ஆடுறாங்க. இதனால நம்ம மல்லிக்கு என்ன நடந்துச்சு, மல்லியோட குழந்தைக்கு என்ன நடந்துச்சு, இனிமேல் மல்லிக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க அதுதான் நடந்திருக்கிற விஷயம். மல்லிக்கு இப்போ தான் 2 month ஆகுதுல்ல, அதனால கரெக்டாக கீழே விழுந்ததுமே மல்லி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதில் வந்து கர்ப்பம் கலைஞ்சிருது. இது வந்து டாக்டருக்கு தெரிஞ்சது. டாக்டர் வந்து என்னம்மா ஏதாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் நடந்துச்சு, இந்த மாதிரி தான் ஒருத்தர் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. கேட்ட உடனே டாக்டருக்கு செம்ம கோவம் வந்துருது. ஒரு பக்கம் அவனை சும்மாவே விடக்கூடாது, யாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவன் வாயெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆத்திரம் கோவம் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து வந்துருச்சு. ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுமையாக தான் இருந்தாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, வந்தது ஒன்று, போனது ஒன்றுன்ற மாதிரி எல்லாமே மாறி போச்சுங்க. கால மாற்றம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது இதுதான் போல். இதனால எவ்வளவோ மாற்றங்கள் எல்லாமே நடந்து போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து ஏது பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம். இப்போ அடுத்தபடியாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வரதோட மட்டும் இல்லாமல் ரொம்பவே கொந்தளிக்கிறார். ஒரு பக்கம் கொந்தளிச்சு அப்படியே சும்மா ஒரு பக்கம் தாறு மாறாக பேச ஆரம்பிக்கிறார். பேச்சிலே ஒரு பக்கம் கோட்டை கட்டுறாரு. ஏன்டா இத்தனை நாளாக நான் எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லிட்டு இருந்தேன், அந்த மல்லி வேணாம் நமக்கு குடும்பத்துக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என் பேச்சை கேட்காம அந்த மல்லியை வந்து உன் வீட்டில் வச்சுட்டு இருந்தல, இதெல்லாம் உனக்கு தேவைதான், கண்டிப்பாக உனக்கு இது தேவைதான். இதுக்கு தான் சொல்கிறது, தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும் சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல தான். நீ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆட்ட மாட்டே அந்த அளவுக்கு உனக்கு திருப்பி வச்சா பார்த்தேன் அந்த கடவுள் ஆப்பு அப்படின்ற மாதிரி டைலாக் விட்டுருக்கான். இதை கேட்டதான் செம்ம கோவம் வந்துடுது. ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு ஆல்ரெடி கோவத்தில் இருக்காரு. மல்லிக்கு என்னாச்சு ஏதாச்சும், மல்லி குழந்தைக்கு என்னாச்சு, நம்ம குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சோகத்திலையும் வேதனையிலையும் கூனி குறி போய் உட்காந்துங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி பேசினே இருந்தால் மனுஷனுக்கு கடுப்பு ஆகுமா ஆகாதா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே சும்மா வெறுப்பில் உச்ச கட்டத்துக்கு போயிடுறாரு. இதுக்கு மேலே இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, இவனுங்களெல்லாம் எப்படி எந்த விதத்தில் கவனிக்குமோ அந்த விதத்தில் கவனிச்சு போட்டு நிற்காம ஓடே வர்றாம வேட்டைக்காரன் அந்த மாதிரி நிற்காம ஓடி போகலாம், அடின்னு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துறாங்க. இந்த முடிவு நல்லதாக இருக்குமா, இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி பேச பண்ண போகிறாங்க அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் டாக்டர் வந்து அந்த மல்லி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அது மட்டும் இல்லாமல் இனிமே தான் நீங்கள் மனசை உறுதிப்படுத்தி வச்சோன்னா நீங்கள் கவலைப்படக்கூடாது, அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் டாக்டர் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், இந்த மாதிரி உங்கள் ப்ரெக்னென்ட் அதாவது நீங்கள் கர்ப்பமாக இருந்தீங்களா, இப்போ அந்த குழந்தை கலைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது மல்லி, இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் குழந்தை பெற்றுக்கிற இதையும் தன்மை கலந்துட்டீங்க, குழந்தை அப்படி பெற்றுக்கணும் முயற்சி பண்ணாலும் குழந்தை நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதான் மனசெல்லாம் ஒரு பக்கம் புண்ணாயிருது. ஐயோ நான் என்ன நினச்சேன், இது என்ன நடந்திருக்கு, என் வாழ்க்கையை ஒரு பக்கம் இந்த அளவுக்கு சிக்கலில் மாட்டின்னு இருக்கேன், வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிக்கலில் மாட்டு முடிச்சுன்னு இருக்குன்னு, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன், என் வாழ்க்கை எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் நான் முட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தெரியலையே. இப்படி தாங்க ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம தினேஷ் இருக்கால, அவனை இருந்துன்னு ஒரு பக்கம் நம்ம விஜய் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பித்தான். அவனை உன்னை சும்மா விட்ட தானே தப்ப போச்சு, எந்த அளவுக்கு உனக்கு இடம் கொடுத்தனோ அந்த அளவுக்கு நீ ஆட்டம்லாம் ஆடிட்ட, இதுக்கப்புறம் உனக்கு இடம்ன்றதே இல்லை மவனை, இதுக்கப்புறம் தான் நீ உனக்கு இருக்கிறது. நானும் சொல்லி பார்த்தேன், சொல்லாமே பார்த்தேன், நீ என் பேச்சை கேட்காம எனக்கே ஆப்பிச்சிட்டில்ல, உனக்கு இதுக்கப்புறம் இருக்குது, ஒவ்வொரு அடி இடி மாதிரி உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கெல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. டைலாக்கெல்லாம் என்னமோ கேட்கறதுக்கு நல்லதாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் நடக்குமாடா, ஆட்டம் இருக்காடா, சாத்தியகுரம் ஆகுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியும், பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் மல்லிகிட்ட பேசுறாரு. மல்லி வந்து ரொம்ப கவலைப்படுங்க. அந்த சமயத்தில் வந்து பேசுறாரு, தீபக் தயவு செஞ்சு பேசுறீங்க, ஒரு குழந்தைய கடத்தணும்னு நினைக்கிறேன், நீங்க எங்க நார்மலாக எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறேன், நான் எங்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல, உங்களால் தான் என் வாழ்க்கையை இப்போ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிக்கல் வந்து மாட்டு முழிச்சுன்னு இருக்குது, யாரோ என்னென்னவோ பேசுகிறாங்க, எல்லாத்தையும் கேட்டு என் வாழ்க்கையில் ஒரு பக்கம் கஷ்டத்தை தாங்கி இந்த அளவுக்கு அடி மேலே அடி வாங்கி இந்த இடத்துல உட்காந்து இருக்கேன், இதுக்கப்புறமும் என்னால் எதுவும் பேச முடியாது, இதுக்கப்புறம் பேச்சே இல்லை, இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதோட இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க வராங்க. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காரு நம்ம தலைவர், அந்த அளவுக்கு அப்படி என்னடா ஆச்சு அவர் வாழ்க்கையில், கஷ்டம் வரலாம், ஆனால் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கே, ஐயோ பாவண்டாடி மனுஷனுக்கு கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் இல்லைங்க, வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் அவர் பார்ப்பாரான்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கல, ஆனால் பார்த்துட்டாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் மறுபக்கம் புதுசாக தினசாக ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த பிரச்சனை யாரால் வருது, யார் மூலியமா வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு யார் மூலியமா இல்லை, நம்ம கதிரேசன் மூலமாக தான் வருது. கதிரேசன் அப்படி என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் தான் ரொம்பவே ஒரு பக்கம் கோவப்பட்டார்ல, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் பேத்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பேத்தி இப்படியே பேத்தியோட வாழ்க்கை போயிட்டா என்ன பண்ணுறது, பேத்தியை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கவலையில் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வா பரவாயில்லையே, இப்போ எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்குது.
இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நல்லதுன்றது கண்டினியூ ஆகுமா ஆகாதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க இருந்தால் ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இனிமேல் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், மல்லியம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், என்னை கூட்டின்னு போகிறீங்களா இல்லையாடா, என்னை கூட்டின்னு போகிறீங்களா இல்லையாடா, என்னை கூட்டின்னு போகல நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அழுந்துட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா அழுந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. என்னடா வெண்பா குட்டி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அழுறாங்களே, வெண்பாவுக்கு மட்டும் ஏன்டா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வெண்பா அப்படி என்ன பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கோவமாக வருதுங்க. ஒரு பக்கம் என்னங்க பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும், அதுக்கு நம்ம எதனா மாற்றி அமைக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், கஷ்டமே வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான் போல். வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துன்னு ஒரு பக்கம் எசன்த்துலேயே சோகத்துலேயே இருக்காங்க. இதுக்கப்புறம் வேறு மாறுமா மாறாதா, என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். நம்பர்கள் தருக.